ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விளாக் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னுடைய அம்மா அப்பாவுடைய தினசரி வேலை இது. அவங்களுடைய அன்றாட வேலைகளையும் இன்றைக்கி நான் இந்த விளாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன். நான் விவசாய குடும்ப பெண்ணு தான். என்னுடைய அம்மா அப்பாவும் சரி, என்னோடய கல்யாணம் முடிஞ்சு போன என் அத்தை மாமாவும் சரி, 2 வீட்லேயுமே விவசாயம் தான் பார்ப்பாங்க. என் அம்மா அப்பா இந்த மாதிரி முல்லைப்பூ, கத்திரிக்காய், வெண்டை, அதுக்கப்புறம் தக்காளி, சீனி அவரைக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த வேலைகள் எல்லாம் பார்ப்பாங்க. என்னுடைய மாமனார் வீட்டில் வாழை, நெல் அந்த மாதிரி போட்டு அந்த வேலை பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னுடைய அம்மா அப்பா வீட்டில் இருந்து தான் நான் எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். இது முன்னாடியே நான் எடுத்து வச்சுருந்தேன் தான். ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல. கரெக்டாக கொஞ்சம் ப்ராப்பராக எடிட் பண்ணி கொஞ்சம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசை. அதுக்கு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாச்சு. எப்போவுமே அம்மா அப்பாங்களுக்கு டே 3 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிரும். அது என் அம்மாவுக்கு இன்னும் 2:30க்கே டே ஸ்டார்ட் ஆயிரும்னு தான் சொல்லணும். 3 மணிக்கு அப்பா அலாரம் வச்சுருவாங்க. அம்மா 3 மணிக்கு எழுந்தாங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே கொஞ்சம் வீட்டு வேலைகள் எல்லாமே முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு அப்பா கூட சேர்ந்து ஒரு 3:45 அப்படின்றபோது வீட்டை விட்டு கிளம்பிருவாங்க. 4 மணிக்கெல்லாம் கரெக்டாக நம்ம தோட்டத்துக்கு ரீச் ஆயிடணும். சோறு குழம்பெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, அம்மா நைட்டே ஏதாவது குழம்பு வச்சுருவாங்க. நைட்டு குழம்பு வச்சுட்டு காலையில் 3 மணிக்கு அலாரம் அடிக்குதுல்ல, அலாரம் அடித்த உடனே அப்போவே அம்மா எழுந்திரணும். எழுந்ததுமே எங்கள் அம்மா பார்க்குற வேலை சாப்பாடுக்கு ஒலை வச்சுருவாங்க. ஒலை வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றதுக்கு ஒலையெல்லாம் காய்ஞ்சி அரிசியெல்லாம் போட்டுட்டு அவங்க டீ குடிக்கிறதுக்குள்ளே சாதம் வெந்துடும். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கொஞ்சம் அவர் ரெடி ஆகிட்டு கை காலுக்கெல்லாம் நல்லா எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி பூ பறக்கிறதுக்கு தேவையான லைட்டு, அதுக்கப்புறம் கவரு, அதுக்கப்புறம் தோட்டத்தில் பூ பறிக்க வர்றவங்களுக்கு டீ எல்லாத்தையுமே ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டு வாட்ரு கேனில் தேவையான அளவு 2 லிட்டர் தண்ணி தான் எப்போவுமே அம்மா அந்த கேன் நிறைய ஊற்றி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்குமே எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து இப்போ இந்த நாள் வரைக்குமே என் அம்மா அப்பாவுக்கு டே 3 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிரும். 3 மணிலேருந்து அப்படியே அவங்க அன்றாட வேலைகள் தொடங்கிரும். எப்போலேருந்து இந்த தலையில் லைட்டு வச்சு பறக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது எனக்கு 12 வயசு ஆகும் பொழுது இந்த மாதிரி லைட்டு வச்சு பறக்க ஸ்டார்ட் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த லைட்டு வச்சு காலையில் 3-4 மணிக்கு பூ பறக்கிறன்றதே ஆரம்பித்ததே நாங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் எங்கள் தோட்டத்தில் முதல்ல பூச்செடி வச்சு அதுவும் இவ்வளோ சீக்கிரமாக பூ பறக்கிறது நாங்கள் தான். எங்களை பார்த்து தான் அதுக்கப்புறம் எங்கள் பக்கத்து தோட்டத்தில் எல்லாருமே பூச்செடி வச்சாங்க, பூ பறக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அவ்வளோ இருட்டாக இருக்கும், நம்மளை சுற்றிலும் இருட்டாக தான் இருக்கும், வெளிச்சமே இருக்காது. நம்ம பூ பறக்கிற அந்த லைட்டு வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு 12 வயசுலேருந்து இப்போ எனக்கு 28 வயசு ஆக போகுது. என்னோட 12 வயசுல இருந்து இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா இந்த வேலை பார்க்குறாங்க. நானும் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வேலைகள் பார்ப்பேன். இதுக்காகவே நான் என் அம்மா அப்பாட்டெல்லாம் சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு என்னைய 12வது முடித்ததுமே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, என்னை ரொம்ப நல்லா படிக்கலாம் ஒன்றும் வைக்க வேணாம், எனக்கு தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு நான், என் அக்கா, தங்கச்சி எல்லாருமே அப்படி சொல்லியிருக்கோம். ஏன் அப்படி சொல்லுவோன்னா, இந்த மாதிரி பூ பறக்கணும்ல, அதுக்காக தான். கல்யாணம் முடிஞ்சு போயிட்டா நம்ம 6 மணி வரைக்கும் தூங்கி எந்திரிக்கலாம்ல, நம்மளை யாரும் எழுப்ப மாட்டாங்கல்ல, அதுக்காக தான் நாங்கள் ஓப்பனாகவே சொல்லிடுவோம், தயவு செஞ்சு எங்களை 12 முடித்ததுமே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பா, நாங்கள் இங்கெல்லாம் பூ பறக்கலை. ஏன்னா அப்போ தெரியாதுல்ல, அந்த வயசில் நம்ம நல்லா தூங்கணும், ஜாலியாக இருக்கணும், மற்றவங்கள மாதிரி ஃப்ரீயாக வெளியில் சுற்றணும். 7 மணி வரைக்கும் ஒரு ஒரு காலகட்டத்திலலாம் எனக்கெலாம் ஒரு 7 மணி வரைக்கும் தூங்குறது பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது
7 மணி வரை தூங்கி எந்திரிக்கிறதே ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸா எங்களுக்கு வந்து ஏதோ ஒண்ணு லைஃப்ல ஒண்ணு கிடைச்ச மாதிரி எங்களுக்கு வந்து தோணும். அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஒரு கரெக்ட்டா நாங்க 3 மணிக்கு எழுந்து எல்லாம் எங்க அம்மா 3 மணிக்கு எழுந்து கொஞ்சம் சாப்பாடு வேலை ரெடி பண்ணி, டீ எல்லாம் போட்டுட்டு எங்கள எல்லாம் உசுப்பி விடுவாங்க. நாங்க ஒரு 3 3:15 அப்படின்றபோது எந்திரிச்சு எல்லாருமே ரெடி ஆயிட்டு கரெக்ட்டா 4 மணின்றபோது தோட்டத்துக்குள்ள இருக்கணும். அதுக்கேத்த மாதிரி நாங்கலாம் ரெடி ஆயிட்டு போயிருவோம். எங்க டே ரொட்டீன் வந்து அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஒரு 3 மணின்றபோது உள்ள போயிட்டோன்னா, கரெக்ட்டா ஒரு 10, 11 மணி வரைக்கும் நாங்க பூ பறிப்போம். நின்டே தான் பறக்கணும். அதுக்கிடையில வயிறு ஏதாவது பசிச்சுச்சுன்னா, டீ, வடை வாங்கிட்டு வந்து குடுப்பாங்க. எவ்வளோ மழை வந்தாலும் சரி, எவ்வளோ பனி பெஞ்சாலும் சரி, எவ்வளோ புயல் அடிச்சாலும் சரி, இந்த பூ பறிக்கியே தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஒரு நாள் விட்டாலும், அடுத்த நாள் வந்து பூ பறிக்க முடியாது. பூ எல்லாமே சுத்தமா மலர்ந்துரும். நம்ம அடுத்த நாள் வந்து பூ பறிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால எவ்வளோ மழை, பனி எது வந்தாலுமே நம்ம வந்து பூ பறிக்கியே தான் ஆகணும். அதே மாதிரி இந்த பூவுமே அப்ப நாங்க ஒரு 3 மணிக்கு போறோன்னா, 3 மணிலேருந்து 6 மணி வரைக்குன்றபோது நான் ஒரு ஆளே வந்து 600, 700 பூவெல்லாம் பறிக்கிருவேன். அப்படின்றபோது நாங்க மொத்தமா எங்க ஃபேமிலியா ஒரு 1½ கிலோ கிட்ட வந்து நாங்க பறிக்கிருவோம். மேக்ஸிமம் நாங்க எல்லாருமே சேர்ந்து நான், என் அக்கா, என் தங்கச்சி, எங்க அம்மா, அப்பாலாம் சேர்ந்து பறக்கும் பொழுது 2 கிலோ வரைக்குமே நாங்க பறிக்கிருவோம். 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ள. அந்த 6 மணிக்குள்ள வரைக்கும் பறக்குன பூவ வந்து குடுத்து விட்டுருவோம். நம்ம ஊர்ல இருந்து நம்ம பக்கத்து ஊர்ல, அதுக்கப்புறம் வெளியூர்ல இருக்கிற எல்லாருமே வந்து 6 மணிக்கு பூ ஒரு பிளேஸ்ல கொண்டு வந்து வச்சுருவாங்க. ஒருத்தர் வந்து அந்த பூவ மொத்தமா ஒரு 20, 30 தோட்டத்து பூ வந்து மொத்தமா கலெக்ட் பண்ணி 6 மணிக்கு எடுத்துட்டு போவாங்க. நம்ம அந்த 6 மணிக்கு குடுக்குற பூ வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு லாபமே. மத்தபடி அடுத்தடுத்து போற பூவுலலாம் நம்மளுக்கு லாபமே இருக்காது. சில டைம் வந்து நம்ம கை காசே போற மாதிரி இருக்கும். 6 மணிக்கு போற பூ வந்து ரூ. 130, ரூ. 140, ரூ. 150 அப்படி வித்துச்சுன்னா, கிலோ வந்து ரூ. 500 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ வந்து இந்த கூலி ஆளுங்கலாம் வந்து பறக்க மாட்டாங்க. நம்ம தோட்டத்து ஆளுங்க, நம்ம ஆளுங்களா பறக்கறனால, அதனால நம்மளுக்கு வந்து நல்ல லாபம் நிக்கும். அதுக்காக தான் அந்த அந்நியாரும் போய் வந்து பூ பறிக்கிறது. நாங்க தான் எங்க ஊர்லயே ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்கள பார்த்து இப்போ நெறைய பேரு இப்ப நெறைய இடத்துல பூச்செடி வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அம்மா, அப்பா வந்து இப்போதைக்கு பார்க்குற வேலை வந்து இந்த முல்லைப்பூவும், அதுக்கப்புறம் வந்து மா ஈவினிங் வந்து பச்சை மிளகா பறிப்பாங்க. இந்த 2 வேலை தான் இப்போதைக்கு வந்து ரொட்டீனா போயிட்டு இருக்கு. நாங்க இருக்கும்போதெல்லாம் காலையில பூவும் பறக்கணும், கத்திரிக்காய் பறக்கணும். கத்திரிக்காய் பறக்குன கத்திரிக்காய அப்பவே வந்து மார்க்கெட்ல கொண்டு போய் வித்துறணும். என் அம்மா, அப்பா வந்து கத்திரிக்காய் பெறக்கி கழிச்சிட்டு இருப்பாங்க. நாங்க அந்த கேப்ல போய் நாங்க பறக்கணும். பூ பறிக்கிட்டே இருப்போம். கத்திரிக்காய் எல்லாம் நல்லா சுத்தமா நல்ல காய் எது, கொஞ்சம் மோசமா இருக்கிற காய் எதுன்னு பிரிச்சு பிரிச்சு வச்சுருவாங்க. நல்ல காயெல்லாம் தூக்கிட்டு போய் மார்க்கெட்ல போய் நாங்க குடுத்துட்டு, அப்புறம் திரும்ப வந்து பூ பறிக்கணும். எங்க அப்பா போய் அந்த காயெல்லாம் எவ்வளோ என்ன ரேட்டுன்னு பார்த்து 10 கிலோ ரூ. 300, ரூ. 250, ரூ. 400 சீசனுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பூக்குமே சீசன் டயத்துல வந்து நல்ல ரேட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மத்தபடி சீசன் இல்லாத டைம் இந்த சித்திரை மாசம், அந்த மாதிரி ஆடி மாசம் இந்த மாதிரிலாம் பூ ரொம்ப விலையே இருக்காது. நம்ம கை காசு தான் போட்டு நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கும் வந்து ரெகுலரா தண்ணி பாய்ச்சணும், உரம் போடணும், அதுக்கப்புறம் மருந்தடிக்கணும். இந்த மாதிரி இதுக்கு ரெகுலரா ஃபாலோ பண்ணா மட்டும் தான் இந்த செடி இருக்கும். நான் பிறக்கறதுக்கு முன்னாடியே இந்த செடி எங்க அப்பா வச்சாச்சு. கிட்டத்தட்ட இந்த செடிக்கு வந்து ஒரு 30 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 30 வருஷமா இந்த செடியில வந்து அம்மா, அப்பா வந்து பூ பறிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி அந்த செடிக்கு என்னென்ன சத்து தேவையோ அப்படின்றத கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து அப்பா கரெக்டாக பண்ணிருவாரு அதுக்கு. மாசத்துல ஒரு 3 தடவைனாலும் களை எடுக்கணும் செடிக்கு. தண்ணி ரெகுலராக விடணும். தேவையான உரம் 10 நாளைக்கு ஒரு டைம்னாலும் தேவையான உரம் போட்டோன்னா பூ நல்லா வரும். அதே மாதிரி நம்ம காலையில வெள்ளனா 3 டூ அந்த 4 டூ 6 மணிக்குள்ள எவ்வளோ பூ பறிக்கி நம்ம மார்க்கெட்டுக்கு குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு லாபமும் கிடைக்கும்.
சீசன் டயத்துலலாம் கிலோ ரூ. 1000 வரைக்கும் கூட விக்கும். அந்த டைம்ல பூ கம்மியா இருக்கும். ஆனா ரேட்டு வந்து அதிகமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா, அப்பாவுடைய மார்னிங் ரொட்டீன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இந்த லாஸ்ட் இப்போ லீவுக்கு போயிருந்தேன்ல, அப்போ போனேன்னா கண்டிப்பா அம்மாவ வந்து வர சொல்ல மாட்டேன். அம்மா வந்து "நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பிள்ளைங்கள காலையில பார்த்துக்கோங்கம்மான்னு" சொல்லிட்டு நானும் அப்பாவும் மட்டும் தான் அன்னைக்கு காலையில கிளம்பி வந்தோம். வந்துட்டு பூ கம்மியா தான் இருந்தது. நாங்க வந்து ஒரு 9:30 அப்படின்றபோது பூவெல்லாம் பெருக்கி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ரொட்டீன் ஃப்ரெண்ட்ஸ் இது. எப் காலையில ஒரு 9:30, 10 மணின்றபோது பூ பறிக்க முடிச்சுட்டு நேரா போனதுமே வீட்டுக்கு சாப்பிட்டதுமே அப்படியே நம்மள அறியாமயே தூக்கம் வந்துரும். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு, அதுக்கப்புறம் துணி எதுவும் துவைக்கிற வேலை இருந்துச்சுன்னா அம்மா துவைப்பாங்க. அப்படி இல்லாட்டினா துணிலாம் துவைக்கிறதுக்கு உண்மைய சொல்லணும்னா டைமே கிடைக்காது. ஏன்னா பூ பறிக்க முடிக்கிறதுக்கே 10:30, 11 மணிக்கிட்ட ஆயிரும். அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டு ஏன்னா அவ்வளோ காலையில வந்து அவ்வளோ சீக்கிரமா வெள்ளன எந்திரிக்கிறனால கண்டிப்பா மத்தியானம் அவங்க தூங்கியே ஆகணும். ஒரு 2 மணி நேரம்னாலும் தூங்குனா தான் அடுத்த நாளுக்கு வந்து அவங்கனால வேலை பார்க்க முடியும். அதனால மத்தியானம் 2 மணி நேரம் தூங்கிருவாங்க. இப்போ மொளகாய் போட்டிருக்கனால சாயந்தரம் வேலைக்காக திரும்ப ஈவினிங் 3 மணிக்கெல்லாம் தோட்டத்துக்கு வந்துரணும். ஏன்னா வந்தா தான் 6 மணிக்குள்ள கொஞ்சம் அன்னைக்கு தேவையான மொளகாய் எல்லாமே பறிக்க முடியும். ஈவினிங் வந்து கொஞ்சம் மொளகா பறிக்கிறதுக்கு நம்ம தோட்டத்துக்கும் வந்து ஆள் வருவாங்க. ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்காங்க. ரெகுலரா வந்து அவங்க நம்ம தோட்டத்துக்கு வந்து வந்துருவாங்க மொளகா பறிக்கிறதுக்கு. இங்கேயுமே வந்து ஈவினிங் கொஞ்சம் ஒரு 4 மணி அப்படின்றபோது அப்பா டீ, வடை எல்லாமே இங்கேயும் வாங்கிட்டு வந்து குடுப்பாங்க. ஏன்னா ஒரு 1 மணி நேரம் கழிச்சு இப்போ 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 4 மணி வரைக்கும் பெறுக்குறோம்னா கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். பெருக்கிட்டே இருக்கலாம். 4 மணிக்கு 4, 4:30ன்றபோது கொஞ்சம் டயர்ட் ஆயிரும். அந்த டயத்துல போய் அப்பா டீ, வடை வாங்கிட்டு வந்து குடுப்பாங்க. குடிச்சோன்னா இன்னும் கொஞ்சம் எனர்ஜியா வேலைகள் எல்லாமே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மொளகாயுமே வந்து ஈவினிங் டைம் போல் மார்க்கெட்டுக்கு ஏற்றி அனுப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிளகாய் எப்படி சேல் ஆகும்னா, இப்போ நாங்கள் 6 மணி வரைக்கும் பறிப்போம். பறிக்கிட்டு இதில் நல்லது எது, அதுக்கப்புறம் தேவையில்லாமல் கொஞ்சம் சூத்த இருந்ததுன்னா எடுத்துருவோம். பழுத்த மிளகாய் இருந்ததுன்னா எடுத்துருவோம். இதில் மிளகா பறிக்கும் பொழுதே இலையும் ஊட ஊட நமக்கு வந்துடும். அந்த இலையெல்லாம் இல்லாமல் தான் க்ளீன் பண்ணி நம்ம மதுரைக்கு வந்து சேல் பண்ணுறதுக்கு நம்ம அனுப்பி வைப்போம். இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்துக்கு வந்து வேலை பார்க்குறவங்க. ரொம்ப ரொம்ப நல்லவங்க. லேட் ஆனாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி சரி முடிச்சு கொடுத்துட்டு தான் போவாங்க. அன்னைக்கு வந்து இப்போ ஒரு நேரம் பறக்கணும்னா அந்த ஒரு நிறைய ஃபுல்லாக பறித்து கொடுத்துட்டு தான் போவாங்க. ரொம்ப நல்லவங்க. அம்மா அப்பாவுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க கரெக்டாக ஒரு 3 மணிலேருந்து 6 மணி வரை பறிப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ரூ. 150. அவங்களுடைய சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ரூ. 150. சேம் இதுக்கும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டான உரம், கரெக்டான மருந்து, ப்ராப்பரான தண்ணி, ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மிளகா செடியிலலாம் நம்ம காய் நல்லா பார்க்க முடியும். சப்போஸ் சில டைமில் காயெல்லாம் நல்லா விளைஞ்சி வரும், விலையே இருக்காது. அதுதான் இந்த விவசாயத்தோட பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா அதுதான் சொல்லணும். நல்ல காய் விளைச்சல் நல்லா இருக்கும், ஆனால் விலை இருக்காது. சில டைம் விளைச்சலே இருக்காது, ஆனால் விலை நல்லா இருக்கும். அதனால தான் இந்த விவசாய ஃபேமிலியில் இருக்கிறவங்க ரொம்ப வருத்தப்படுறது இது ஒன்று தான். நல்ல காய் விளைஞ்சு ஒரு நல்ல விலை பார்த்துடலாம் அப்படின்னு அந்த ஆசையோடு மார்க்கெட்டுக்கு கொண்டு போகும்போது அங்கே விலையே இருக்காது. கிலோ ரூ. 10 கூட வாங்க மாட்டாங்க. சில டைமெல்லாம் 10 கிலோ பச்சை மிளகாயவே வெறும் ரூ. 50, வெறும் ரூ. 30 கேட்டு வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி டைம்லலாம் மனசே வெறுத்துரும். ஏன்டா இந்த வேலையெல்லாம் பார்க்கணும், இவ்வளோ சம்பாரித்து ஒன்றும் லாபம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஒரு நல்ல ரேட்டுக்கு போச்சுன்னா நல்ல ஹாப்பியாக அந்த வேலை நம்ம பார்க்கலாம். இந்த மிளகாயுமே சீசனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ரேட்டு போகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது முகூர்த்த டைம்லாம் இருந்துச்சுன்னா நிறைய விசேஷம் வரும், நிறைய ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அப்படின்றபோது நல்லா சேல் ஆயிரும். முகூர்த்த டைம் எதுவுமே இல்லை, விசேஷம் ஃபங்க்ஷன் எதுவுமே இல்லைன்னா அப்போ வந்து ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். இது மிளகாயும் சரி, எந்த ஒரு பொருளுமே தோட்டத்தில் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, பூவு இது எல்லாமே நல்ல முகூர்த்தம், ஃபங்க்ஷன் இதெல்லாம் இருந்தாலே நல்ல ஒரு விலை விற்கும். எதுவுமே ஃபங்க்ஷன் எதுவும் இல்லை, நார்மல் ரொட்டீனாக போகுதுன்னா விலையும் கம்மியாக தான் இருக்கும். இதெல்லாம் சமாளித்து தான் ஒவ்வொரு நாளும் இந்த தொழிலை நம்ம கொண்டு போகணும்.
இந்த வீடியோலாம் கொஞ்சம் முன்னாடியே எடுத்து தான் வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு வந்து எடிட் பண்ண கரெக்டான டைம் கிடைக்கல. இன்னைக்கு வந்து கிடைச்சது. உங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். ஷேர் பண்ணிட்டேன். அன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்ப, ஈவினிங் டைம் போல நானும் கூட போயிருந்தேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுக்காக. ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க. நானும் வந்து தோட்டத்தில பார்க்குறேன், செடியெல்லாம் எப்படி இருக்கு, நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அவங்களும் சும்மா கொஞ்ச நேரம் கூட வந்து ஒரு சின்னதா ஒரு ஹெல்ப் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க் யூ.